ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 23/2/2026 பாக்யதாரா BD 42க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நம்மளுக்கு சில நாட்களில் ஃபெயில் ஆனாலும் பல நாட்கள் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க தான் சான்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அந்தந்த கம்பெனி நம்பர்ஸை வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்கலாம் கிடையாது. நம்ம சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மெட் படி ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 307, ஃபுல் போர்டில் 540 307. அதுக்கு முந்தின ஏபிசி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 927, அதுக்கு முந்தின ஏபிசி போர்டு 983 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் ஏபிசி போர்டு அதோட ஃபுல் போர்டு ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசி போர்டோட 4545 2 தடவை 545554 சொல்லிட்டு 2 தடவை நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் 510 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா 783. நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால இதில் பிசி நம்மளுக்கு 10 இருக்குது. ஸோ இந்த 10ஓட நம்ம இங்கே 54 நம்ம கூட்ட போகிறோம் நண்பா. அதாவது 5 and 4 இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் கூட்டி மிச்சத்தை ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ 1ஓட 5 கூட்டும்போது 6, இங்கே 0ஓட 4 கூட்டும்போது 4. அப்போ 6 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 510க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 024. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஜஸ்ட்டு பிசியோட 5445 சொல்லிட்டு நம்ம 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கூட்டுறோம். இப்போ 024க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு 754. நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால 24. இதோட ப்ளஸ் 5 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 5 கூட்டும்போது 7, இங்கே 4ஓட 4 கூட்டும்போது 8. அப்போது 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 024க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 8. இப்போ இந்த 024க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா 628. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்ட். இப்போது 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவுமே நம்மளுடைய 5-4 ஃபார்மெட்டு. 2லேயுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஃபார்மெட்டு தான் கெஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ 2லேயுமே நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. இப்போ இந்த 5-4 ஃபார்மெட் நம்மளுக்கு 4-5 ஃபார்மெட்டாக மாறப்போகுது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் நம்மளுக்கு மாறுபடும். இப்போ 6 to 8க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான். ஒருவேளை கெஸிங் இப்படி போலனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது. ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 to 8 இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை 28. இதோட ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 4 கூட்டும்போது 6, இங்கே 8ஓட 5 கூட்டும்போது 3. அப்போ 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 6 to 8க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 3. இப்போ இந்த 6 to 8க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா 983. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்ட். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராலையுமே நம்மளுக்கு சி போர்ட் இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 983. இதோட ஃபுல் போர்டு 3 to 9. நம்மளுக்கு பிசிங்கிறதுனால 83 எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டும்போது 2, இங்கே 5ஓட 3 கூட்டும்போது 8. அப்போது 2 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 983க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 8. இப்போ இந்த 983க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா 927. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது போர்டுன்னு பார்த்தா பி போர்டு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 2 ஃபார்மெட்டும் முடியுது நண்பா. ஸோ 4-5 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சி போர்டு ஒரு பி போர்டுன்னு கிடச்சிருக்கு.
அதே 5-4ங்கிறப்போ நம்மளுக்கு ரெண்டுமே சி போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இந்த ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டு நம்மளுக்கு ஹிட்டாக இருக்குது, போர்டு மாறி இருந்தாலும். இப்போ நம்ம 9-7க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 196. ஸோ நம்மளுக்கு பிசி தான் தேவை, அதனால் இங்கே 27. இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் 5-4ன்னு சொல்லிட்டு ஃபார்மெட் மாறுது. 2 டைம் ஒன்ஸ் மாறுறதுனால, ஏன்னா 2 டைம் 5-4 அதுமாதிரி 2 டைம் வந்து 4-5ங்கிறதுனால இப்போ நம்ம 5-4ங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 2 கொட்டினோம்னா 7, இங்கே 7ஓட 4 கொட்டினோம்னா 1. அப்போ 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 9-7க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 1. இப்போ இந்த 9-7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 307. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 307 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட்டு. அப்போ இந்த திங்களுக்கு இதை வச்சு தான் நம்மளுடைய சி போர்டு நம்பர்ஸை எடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இது எல்லாமே திங்கள் டு திங்கள் நம்மளுடைய பாக்கியதார ரிசல்ட்டு. அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்தந்த கம்பெனி ப்ராஜெக்ட் கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில நாட்கள் ஃபெயில்ட் ஆனாலும் பல நாட்கள் வந்து நம்மளுக்கு வின்னிங்கோட சேர்த்து நம்மளுக்கு ஃபுல் போர்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம சேனலில் எப்போதுமே சரி அந்தந்த கம்பெனி வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய திங்கக்கிழமை பாக்கியதாரோடைய கம்பெனி நண்பா. ஸோ அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது. அதோட ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு போர்டு மாறி இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு போர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 307 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 540 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 07 தான், ஏன்னா நம்மளுக்கு பிசி தான் தேவை. ப்ளஸ் போன ட்ரா 54, அதனால் இந்த ட்ராவும் நம்மளுக்கு 54. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கொட்டினோம்னா நம்மளுக்கு 5, இங்கே 7ஓட 4 கொட்டினோம்னா 1. அப்போது 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய நண்பர்களுக்கு சொன்னதுனால நம்ம ஆல் போர்டுன்னு சேர்த்துருக்கோம். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது 5 அல்லது 1 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த ட்ராவுடைய பிசி மிக்ஸ்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் நண்பா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சில நாட்களில் ஃபெயில்ட் ஆனாலும் பல நாட்கள் நம்மளுக்கு வின்னிங் தான் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. நிறைய நண்பர்கள் வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம கடைசி வந்து நிற்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதுக்காக தான் நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. அதே மாதிரி இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது வந்து 21, 81, 45, 41, 61, 15, 05, அதோட 25. இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு நம்பர். இதில் உங்களுக்கு போர்டு மாறி இருக்குது, எனக்கு வந்து பிசி இல்லை, இது ஏசிக்கான சான்சஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏசியில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்மளோட கெஸ்ஸிங் படி என்ன பிசியில் இருக்கோ அதை நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 21, அதோட 81, 45, 41 இருக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு 61, 15, 05, 25 இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு 55 அல்லது 11 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். நம்மளுடைய சி போர்டு நம்பர் ஹிட் ஆனால் நம்மளுக்கு இதில் பிசி நம்பர் அல்லது ஏசிக்கு நம்மளுக்கு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த போர்டுகளை பொறுத்த வரைக்கும் நான் பிசிக்கு தான் கெஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் போர்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் எப்போதும் போல் பிசி மிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ நம்மளுடைய இந்த சிபோர்ட் நம்பர் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து போர்டு கிடைக்க, அதாவது பெயர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய பாக்கியதாரா டு பாக்கியதாரா திங்கக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு வர்றவங்க தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 23/2/2026 பாக்கியதாரா பிடி 42க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.